A1 மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். சுல்தான்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மழை அங்கிகளை ரவிக்குமார் எம்எல்ஏ வழங்கினார். ஒரே பைக்கில் பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேர் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறி டெம்போக்கள் இயக்கப்படுவதாக புகார். சுல்தான்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மழை அங்கிகளை ரவிக்குமார் எம்எல்ஏ வழங்கினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச மழை அங்கிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச மழை அங்கிகளை மாணவர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் மதிய உணவு தரத்தை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மதிய உணவின் தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்து அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்திடும் வகையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரடியாக பார்வையிட்டதுடன் அதன் தரத்தை உறுதி செய்வதற்காக உணவை சுவைத்து பார்த்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு தயாரிப்பு முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதிய உணவில் பயன்படுத்தப்படும் அரிசி, காய்கறிகள், முட்டைகள் உட்பட பொருட்கள் தரமானவையா என்பதையும் ஆய்வு செய்து உறுதி செய்து கொண்டார். மாணவர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் ஆய்வு பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இதேபோல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவ்வப்போது தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கூறியுள்ளார். ஆத்துவாய்க்கால்பேட்டையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ரவிக்குமார் எம்எல்ஏ திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செயலர் ரவி பிரகாஷ், IAS இயக்குநர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒரே பைக்கில் பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேர் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். புதுச்சேரி திருக்காஞ்சியிலிருந்து தவளக்குப்பம் செல்லும் சாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் 4 மாணவர்கள் ஒரு வாலிபருடன் ஒரே பைக்கில் சென்றனர். அதில் மாணவர்கள் அனைவரும் தங்களது பள்ளி பைகளுடன் பைக்கில் மிகவும் நெருக்கமாகவும் ஒருவரை ஒருவர் பிடித்து தொங்கியபடியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சாலை விபத்துகள் அதிகரித்து வரும் இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற செயல்களால் பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் போக்குவரத்து போலீசார் இதில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல்கள் எழுந்துள்ளது. புதுச்சேரி நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வெயிலில் பணியாற்றும் காய்கறி விற்பனையாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி சார்பில் அகலமான குடைகள் வழங்கப்பட்டது. கிளப்பின் தலைவர் ரொட்டேரியன் உதயசங்கர் தலைமையில் உறுப்பினர்கள் பரிமளம், செந்தாமரை கண்ணன், தேவராஜ், சாதிக், லோகநாதன் மற்றும் முருகேஷ் உள்ளிட்டோர் பாரதி வீதி மற்றும் கொசப்பாளையம் பகுதிகளில் காய்கறி விற்பனை செய்து வரும் பெண்களுக்கு இந்த அகலமான குடைகளை வழங்கினார்கள். இந்த குடைகள் வெயிலின் தாக்கத்தை ஓரளவு குறைக்கும். மேலும் விற்பனையாளர்களின் உடல்நலத்தை பாதுகாப்பதோடு அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையை கிளப்பின் திட்டத் தலைவர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 20,43,938 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய 315 kVA திறன் கொண்ட மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டது. ஆரியாங்குப்பம், சுப்பையா நகர், உப்புக்கார வீதி, திரௌபதி அம்மன் கோவில் வீதி, மணவெளி சாய்பாபா நகர், வெங்கடா நகர், அன்னை வேளாங்கண்ணி நகர், நேதாஜி நகர் உட்பட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்த பிரச்சினை நீண்டகாலமாக இருந்து வந்தது. இதனையடுத்து சாய்பாபா நகர் அருகே 20.43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய 315 kVA மின்மாற்றி அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது.
இதன் துவக்க விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் மணவெளி தொகுதி எம்எல்ஏ ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை கூட்டாக இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, அரியாங்குப்பம் இளைநிலை பொறியாளர் ரூத்ராஜ் உள்ளிட்டோர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறி டெம்போக்கள் இயக்கப்படுவதாக புகார். புதிய பேருந்து நிலைய டெம்போ நிறுத்தத்தில் போக்குவரத்து போலீசார் திடீர் சோதனை. உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்ட 2 டெம்போக்களுக்கு அபராதம். புதுச்சேரி நகரில் 100க்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சில டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களை இயக்குவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும், அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்வதாகவும், வாகனங்களை முறையாக பராமரிக்காததால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இதனையடுத்து புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள டெம்போ நிறுத்தத்தில் 20க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்று, காப்பீட்டு ஆவணங்கள் உள்ளிட்டவை சரியாக உள்ளனவா என்றும், மது அருந்தி வாகனம் இயக்கப்படுகிறதா என்றும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சோதனையில் ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 2 டெம்போக்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அனைத்து டெம்போ ஓட்டுநர்களும் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து உரிய ஆவணங்களுடன் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி மெகா ஆடி திருவிழா அமைச்சர் VP சிவக்கொழுந்து துவக்கி வைப்பு. புதுச்சேரி செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் மெகா ஆடி திருவிழா தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள பாப்ஸ்கோ மைதானத்தில் இன்று துவங்கியது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்ற அமைச்சர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முதல் கார் முன்பதிவு செய்த வாடிக்கையாளருக்கு புதிய காரின் சாவியை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த திருவிழாவில் எரினா மாடல் கார்களை முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக 1.39 லட்சம் ரூபாய் வரை சிறப்பு சலுகைகளும், நெக்ஸா மாடல்களுக்கு 2.20 லட்சம் ரூபாய் வரை சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் ட்ரூ வேல்யூ பிரிவில் 65,000 ஆரம்ப விலையில் பழைய கார்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்த திருவிழாவில் முன்பதிவு செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சுமார் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கார் ஆக்சசரிஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது. ரூபாய் 4.50 லட்சம் முதல் 30 லட்சம் வரையிலான அனைத்து மாருதி சுசுகி மாடல் கார்களும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பழைய கார்களுக்கு உடனடி மதிப்பீடு மற்றும் சிறந்த எக்ஸ்சேஞ்ச் விலையும் வழங்கப்படுகிறது. இந்த மெகா ஆடி திருவிழா வருகின்ற 17, 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லையம்மன் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்காக சுமார் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை தொகுதி எம்எல்ஏ நேரு கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை இந்திரா காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலின் புனரமைப்பு மற்றும் வரவிருக்கும் கும்பாபிஷேக திருப்பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளும் வகையில் தொகுதி எம்எல்ஏ நேரு தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான காசோலையை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். கோவிலின் திருப்பணிகள் விரைவாக நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற வகையில் இந்த நிதி உதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எம்எல்ஏ நேருவின் இந்த உதவிக்கு கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வின் போது கோயில் நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், பக்தர்கள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருப்பணிகள் குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டனர். கோவில் வளர்ச்சிக்காக பொதுமக்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று, திருப்பணிகளை விரைந்து முடிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கண்காட்சியை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்கள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழா தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கியது. பள்ளி வளாகத்தில் மாணவிகள் தயாரித்திருந்த கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட ஃபேஷன் டிசைன் வகுப்பறையை திறந்து வைத்து மாணவிகளின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மாணவிகளின் வேண்டுகோளுக்கிணங்க நண்பர்கள் உதவியுடன் 3 நாப்கின் டிஸ்ட்ராயர் மிஷின்களை வழங்கினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு அழகு அறக்கட்டளை சார்பில் கைகடிகாரங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பாக பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு தலா 1000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து மாணவிகளுக்கும் லட்டு வழங்கப்பட்டது. முன்னதாக பள்ளி முதல்வர் டாக்டர் மோகன் பிரசாத் வரவேற்புரை ஆற்றினார்.
இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி முக்கியஸ்தர்கள், மாணவிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசூர் ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியை அடுத்து வியாழன் அன்று விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டதில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனை அடுத்து முக்கிய நிகழ்வாக இன்று காலை குளக்கரைக்கு சென்று கரக அலங்காரம் செய்யப்பட்டு கரக வீதி உலா வந்து ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக கொண்டு வந்த கூழ் மற்றும் கஞ்சியை அம்மனுக்கு படையலிட்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றியதற்காக வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதில் அரசூர், குளத்துமேடு உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசூர், குளத்துமேடு கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி 24 வயது சுற்றுச்சூழல் ஆர்வலர் அயன் பானர்ஜி மேற்கொண்டு வரும் 7000 கிலோமீட்டர் கருணா பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பிரைம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை, இந்தியா வாலண்டியர் கேர், அக்ஷயா சுய உதவிக்குழுக்கள் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய இந்த பேரணி மகாத்மா காந்தி சிலை அருகில் துவங்கி பிரெஞ்சு துணை தூதரகம் வரை சென்றது. இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கையால் தயாரிக்கப்பட்ட வண்ணமயமான பதாகைகளை ஏந்திய வண்ணமும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கையை பாதுகாத்தல், குப்பைகளை தரம் பிரித்து அகற்றுதல் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்திய வண்ணமும் குரல்களை எழுப்பியவாறும் கலந்து கொண்டனர். மேலும் பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக அயன் பானர்ஜி புதுச்சேரியில் 150 விதைகளை பல்வேறு கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களுக்கு வழங்கியதுடன் 3 பள்ளிகள் உட்பட 7 நிறுவனங்களில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேலும் முழுமையாக சூரிய ஆற்றலில் இயங்கும் இந்தியாவின் முதல் கல்வி நிறுவனமான ஸ்ரீ அரவிந்தர் சர்வதேச கல்வி மையத்தில் 3 விழிப்புணர்வு அமர்வுகள் நடைபெற்றன. குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் சிறிய முயற்சிகளே பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற விழிப்புணர்வை இந்த பேரணி வலியுறுத்தியது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். சுல்தான்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மழை அங்கிகளை ரவிக்குமார் எம்எல்ஏ வழங்கினார். ஒரே பைக்கில் பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேர் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறி டெம்போக்கள் இயக்கப்படுவதாக புகார். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.